பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். வேலூர் மாநகராட்சியில் இந்திரா நகர், காந்தி நகர் மற்றும் கன்சால்பேட்டை மற்றும் தொரப்பாடி ஆகிய பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ள பகுதிகளை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது மழைநீரை வெளியேற்ற மாநகராட்சி அலுவலர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன், மாநகராட்சி மேயர் சுஜாதா, மாநகராட்சி ஆணையாளர் லட்சுமணன், வட்டாட்சியர் வடிவேல் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் புளியந்தாங்கல் பகுதி அருகே 3 இருசக்கர வாகனங்கள் ஒன்றோடு ஒன்று மோதிக்கொண்ட விபத்தில் காரை பகுதியைச் சேர்ந்த ராகுல் என்ற இளைஞர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். மேலும் 2 பலத்த காயமடைந்த நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் அவர்களை மீட்டு வாலாஜா அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். மேலும் இந்த சம்பவம் குறித்து சிப்காட் காவல் நிலைய போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கடந்த ஜனவரி மாதம் பருவம் தவறி பெய்த மழையால் நெற்பயிர்கள் பாதிக்கப்பட்டன. இந்நிலையில் நெற்பயிர்களுக்கு நிவாரணம் வழங்க கோரி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுக்கு விவசாயிகள் பதிவு தபால் அனுப்பினர். இதுகுறித்து முதலமைச்சர் கவனம் செலுத்தி உடனடியாக கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. வடகிழக்கு பருவமழை காரணமாக கடந்த சில நாட்களாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் கனமழை பெய்து வருகிறது. இதன் காரணமாக விழுப்புரம் மாவட்டம் சங்கரபாணி ஆற்றின் குறுக்கே உள்ள விடூர் அணை நிரம்பிய நிலையில் அணையிலிருந்து 5600 கனஅடி நீர் திறக்கப்பட்டுள்ளது. இந்த நீரானது புதுச்சேரியின் மணலிப்பட்டு, செட்டிப்பட்டு, கைக்கிளப்பட்டு கிராமங்களில் உள்ள படுகை அணைகள் நிரம்பி ஓடியது. இந்நிலையில் தடுப்பணைகளில் தண்ணீர் நிரம்பி ஓடும் ட்ரோன் காட்சிகள் தற்போது வெளியாகியுள்ளது. அரியலூர் மாவட்டம் விக்கிரமங்கலம் ஊராட்சியில் நடைபெற்ற நலன் காக்கும் ஸ்டாலின் உயர் மருத்துவ சேவை முகாமை மாவட்ட ஆட்சியர் ரத்தினசாமி நேரில் பார்வையிட்டார். மேலும் பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளிடம் மருத்துவ சேவைகள் வழங்கப்படுவது குறித்து கேட்டறிந்தார். இம்முகாமில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குனர், மருத்துவர்கள், இதர அரசு அலுவலர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த புதுச்சத்திரம் பகுதியில் தனியாருக்கு சொந்தமான அரிசி மற்றும் சத்துமாவு ஆலையில் மத்திய குழுவினர் மற்றும் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கழகத்தினர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது பொது விநியோக திட்டத்திற்கு எவ்வளவு அரிசி அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்பது குறித்தும், செறிவூட்டப்பட்ட அரிசி எவ்வளவு உள்ளது என்பது குறித்தும் ஆய்வு நடத்தினர். புதுச்சேரியில் காதல் விவகாரத்தில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக ரவுடி ஜாக்பால் காவல் நிலைய வாசலில் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் 2 சிறுவர்கள் உட்பட 4 பேரை போலீசார் கைது செய்தனர். அப்போது தவறி விழுந்ததில் 2 பேருக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதை தொடர்ந்து போலீசார் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். மேலும் அடிக்கடி இன்ஸ்டாகிராமில் மாசாக முகத்தை காட்டி ரீல்ஸ் மற்றும் போட்டோ வெளியிட்டதால் ஆத்திரத்தில் கத்தியால் முகத்தை வெட்டி சிதைத்ததாகவும், அவரை கொலை செய்ய ரூட் போட்டு கொடுத்ததை இன்ஸ்டாகிராம் தான் எனவும் கைது செய்யப்பட்டவர்கள் போலீசாரின் விசாரணையில் தெரிவித்தது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாநகர பகுதிகளில் அதிக திறன் கொண்ட மின்னழுத்த சேவையை சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் வை. முத்துராஜா துவக்கி வைத்தார். புதுக்கோட்டை மாநகராட்சிக்குட்பட்ட மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகம், அடப்பன் வயல், வசந்தபுரி நகர், நரிமேடு, பாலாஜி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் நிலவி வந்த குறைந்த மின்னழுத்த விநியோகத்தை சீர் செய்யும் வகையில் அதிக திறன் கொண்ட புதிய மின்மாற்றிகள் அமைத்து அதன் சேவையை சட்டமன்ற உறுப்பினர் துவக்கி வைத்தார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் அருகே சேத்தூர் பகுதியில் மது போதையில் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவிக்கும் கஞ்சா போதை இளைஞர்களை கைது செய்ய கோரி பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது புகார் அளித்தும் காவல்துறையினர் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றம் சாட்டினர். புதுக்கோட்டை மாவட்ட கலைஞர் விளையாட்டு பூங்காவில் உலக போலியோ தினத்தை கொண்டாடும் விதமாக புதுக்கோட்டை ரோட்டரி சங்கம் மற்றும் மகாராணி ரோட்டரி சங்கம் சார்பில் 50க்கும் மேற்பட்ட பலூன்கள் பறக்கவிட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் மாநகராட்சி மேயர் திலகவதி செந்தில் கலந்து கொண்டு போலியோ ஒழிப்பு தினத்தின் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் விதமாக பலூன்களை பறக்கவிட்டார். இன்று உலக போலியோ தினம். அதை ரோட்டரி மாவட்டம் 3000 சிறப்பாக கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதனுடைய வெளிப்பாடாக புதுக்கோட்டை மகாராணி ரோட்டரி சங்கம், புதுக்கோட்டை சிட்டி ரோட்டரி சங்கம் இணைந்து
உலக போலியோ தினத்தை கொண்டாடும் விதமாக அல்ல அனுசரிக்கும் விதமாக அந்த போலியோ கலர் உள்ள பலூனை வந்து பறக்க விடும் நிகழ்ச்சி ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியாக அதுக்கு வந்து சிறப்பு விருந்தினராக நமது மாநகர மேயர் திலகவதி செந்தில் அவர்கள் கலந்து கொண்டார்கள் மற்றும் ரோட்டரி நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.